வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியல் தொடங்கிருச்சு, வெளிப்படையாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸப்ஷனல் ஒரு ஃபியூ பார்ட்டிஸை தவிர்த்து பாக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அன்புமணி ராமதாஸே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கண்டிச்சிருந்தாரு. இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசியிருந்தாரு. எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டு தலைமைச் செயலகத்திலேயே போய் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச அந்த நிகழ்வை பார்த்தோம். சி விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விராலிமலை விஜயபாஸ்கர், அவரும் ரிசைன் பண்ண இருக்காரு, தாவேக்கால ஜாயின் பண்ண இருக்கிறாரு, அந்த நிர்வாகிகளோட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரியான செய்திகளும் இன்னைக்கு வரதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்கலாம்? ஏதோ ஒரு எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்ற அளவுல இதை பார்க்கலாமா? ஏன்னா அப்படிதான் பெருசா யாரும் இதுக்கு கொந்தளிக்கலாம் இல்ல, தலைவர்கள் மத்தியில தான் இது அதிகமாக பேசப்படுது. குறிப்பாக தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை பார்த்ததில்லை. எலெக்ஷன்ல மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. தேர்வு செஞ்சு மக்களினுடைய மேண்டேட்டை பெற்று இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போனவங்க அந்த மக்கள் மேண்டேட்டை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்ற கோவத்தை பலரும் வெளிப்படுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த குதிரை பேர அரசியல் ராஜாஜி காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல இப்பதான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் எதிர் அணியிலிருந்து எதிர் தரப்பிலிருந்து ஒரு செக்ஷனை உடைச்சு கொண்டு வந்து தாம் பக்கம் சேர்க்கறதுங்கிறது இப்பதான் நடக்குது. நீங்க உங்களுக்கும் நினைவு இருக்கலாம், எனக்கும் நினைவு இருக்கலாம். நம்மளும் ஒரு 20 வருஷமா அரசியல பார்த்துட்டு இருக்கோம். எந்த இடத்துலயாவது ஓட்டு போட்ட மை காயறதுக்குள்ள கட்சி மாதிரி பார்த்திருக்கோமா? தலைமைச் செயலகத்துல ரிசைன் பண்ணிட்டு தலைமைச் செயலகத்திலேயே கட்சியில சேர்ந்த கதைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்காங்க. ஒரு கட்சி 2ஆ பிளவுபட்டு அந்த 2 தரப்புல அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தரப்பு இருக்கும் இல்லையா? இப்ப சி வி சண்முகம், எடப்பாடி பழனிசாமின்னு 2 ஸ்பிளிட் நடக்குதுன்னா அதிகாரப்பூர்வமான கட்சி எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா அதிகாரப்பூர்வமற்ற தரப்பான சி வி சண்முகத்தை விஜய் போய் பார்க்கிறார். இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இதற்கு முன்பு வரலாற்றுல என்னைக்காவது நடந்திருக்கா? முன்னாள் முதலமைச்சரை பார்க்கணும்னா ஒரு பழனிசாமி தான் பார்த்திருக்கோம். கட்சி தலைவரை பார்க்கணும்னாலும் ஒரு பழனிசாமி தான் பார்த்திருக்கோம். ஒரு சோஃபாவை போகுது, அடுத்து முதலமைச்சர் போறாரு அப்படிங்கிற கூத்து தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு தலைமைச் செயலகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. நான் ஏன் அங்க போய் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி ஆபீஸ்க்கும் அரசு அலுவலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அரசு அலுவலகம்ங்கிறது அரசு தொடர்பானவர். அங்க அவர் தாவேக்காவினுடைய தலைவர் கிடையாது, ஒரு தாவேக்காவினுடைய துணை பொதுச் செயலர் கிடையாது. அவர் இந்த நாட்டினுடைய அமைச்சர். அங்க எல்லாருக்கும் பொதுவானவர், எனக்கும் பொதுவானவர், உங்களுக்கும் பொதுவானவர், வேண்டப்பட்டவனுக்கும் பொதுவானவர், வேண்டப்படாதவனுக்கும் பொதுவானவர். அங்க கட்சி நிகழ்ச்சி நடத்துறது, கட்சி சார்பான ஒரு இணைப்பை நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அசிங்கத்தோட உச்சம். நீங்க டெமோக்ராட்டிக் வேல்யூ தூக்கி குப்பையில போடுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இதை நம்ம கொஸ்டின் பண்ணலன்னா நாளைக்கு நம்ம கழுத்துல கத்தி நிற்கும் போது கொஸ்டின் பண்றதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் மதிங்கிறது என்னடா பூமர்த்தனமா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அல்ல. நீங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் கொல்ல அப்போசிஷன் வாய்ஸ் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க தலைமைச் செயலகத்துல கட்சியில சேர்றதை நார்மலைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல நிற்கக்கூடிய ஒரு பேராபத்தையும் நீங்க நார்மலைஸ் பண்ணுவீங்க. நீங்க செய்திகள் வர்றது என்னன்னா, ஜேர்னலிஸ்ட் முக்தார், அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கும். அவர் கடந்த காலங்களில் பாஜகவை நோக்கி மிக கடுமையாக பேசியவர், திமுகவே ஒரு காலத்தில் விமர்சிச்சவர். நீங்க யார் போய் உட்கார்ந்தாலும் அவர் நெகட்டிவா உங்களை மடக்கக்கூடியவர் தான். அப்படி இருக்கக்கூடியவரை சட்டவிரோதமாக காவல்துறை கடத்தியதுன்னு இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருள் இருக்கு, செய்தி ரிப்போர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல நிற்கும், என் வீட்டு வாசல்ல நிற்கும். சரி, அவன் அரசியல்வாதி, அவன் வீட்டு வாசல்ல நிக்குன்னு விட்டீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு வாசல்லே நிற்கும். அதை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க. அதனாலதான் டெமோக்ராட்டிக் வேல்யூஸை மதிப்போம், அரசியல் மாண்புகளை மதிப்போம் அப்படின்னு கேட்கறதெல்லாம். இப்ப இன்னைக்கு நீங்க குதிரை பேரம் நடத்துறது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் நடக்காது, கட்சியை உடைக்காது தமிழ்நாட்டோட வரலாற்றில் நடக்காது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நடத்துறோம். இதெல்லாம் யார் நடத்தினா? இதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பிஜேபி நடத்துனுச்சு. எங்கெல்லாம் தங்களால பவருக்கு வர முடியலையோ அங்கெல்லாம் எதிர்த்தரப்பை உடைக்கிறது, உடைச்சு தன்னோட சேர்க்கிறது. ஹிமாச்சல்ல இதுதான் நடந்துச்சு. காங்கிரஸ்ல இருந்து கொத்து கொத்தாக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தானே வந்தாங்க. அன்னைக்கு நாம என்ன சொன்னோம்? அது மக்கள் திறந்த வெளியில் மக்கள் முன்னால் நடக்குதுன்னு இன்னைக்கு காங்கிரஸ் இந்த மாணிக்க தாக்கூர் சொல்றாருல, இதே ஸ்டாண்ட ஹிமாச்சல்ல எடுத்தோமா? அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தானே கண்டிச்சோம். இது ஜனநாயக விரோதம், குதிரை பேரம், கட்சியை உடைக்கிறது, டெமோக்ரஸியை கில் பண்றதுக்கு சமம் அப்படின்னு நீங்க, நானு, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து தானே கண்டிச்சோம். இன்னைக்கு மட்டும் ஏன் அது பொது வெளியில் மக்கள் முன்னால் நடப்பதால் தப்பு இல்லை? ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு எதிராக நடந்துச்சு, உங்களால அடிச்சு இழுத்துட்டு போனதுனால உங்களுக்கு அது ஜனநாயக விரோதமா காங்கிரஸ் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு தரப்பு அந்த அநியாயத்தை செய்யறதுனால உங்களுக்கு அது நியாயமா படுது. அப்ப யார்கிட்ட தப்பு இருக்கு? அப்போ செயல் மீது நமக்கு கோபமா, செய்யக்கூடியவர் மீது கோபமா? பிஜேபி செஞ்சா தப்பு,
அதே வேலையை தாவேக்க செஞ்சா தப்பு இல்லை. இதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. ஆனா எங்களுக்கு அப்படி நிலைப்பாடு கிடையாது. பிஜேபி செஞ்சாலும் தப்பு, இது தாவேக்க செஞ்சாலும் தப்பு. ஜோதிமணி தவறுன்ற மாதிரி சுட்டி காட்டி காங்கிரஸ் நிலைப்பாடு ஜோதிமணியோட நிலைப்பாட்டை நான் எடுத்துக்கிறதா, மாணிக்க தாகூரோட நிலைப்பாட்டை நான் எடுத்துக்கிறதா? அதுக்கு அவங்க தானே கிளாரிஃபிகேஷனா எதுவும் சொல்லலாம். அப்ப அவங்க ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? ராகுல் காந்தி என்ன சொல்லுவார் இது குறித்து? இது குதிரை பேரமா இல்லையான ராகுல் காந்தியோட கருத்து என்ன? இப்ப திமுகவை நோக்கி நீங்க ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அரசியல் விமர்சனத்தை திமுக பதிலளிக்கும். அதிமுக நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அதிமுக பதிலளிக்கும். தமிழ்நாட்டுல எந்த கட்சியை நோக்கி நீங்க ஒரு விமர்சனம் வச்சாலும் அதுக்கு அந்த கட்சிகள் பதிலளிக்கும். தாவேக்கா என்னைக்காவது பதில் சொல்லுமா? யாராவது குதிரை பேரம் பத்தி இவ்வளவு பேர் பேசியிருக்கோம்ல, ஒரு பதில் தாவேக்கால இருந்த அதிகாரப்பூர்வமா வந்துச்சா? முதலமைச்சர் வாயை திறந்து பேசியிருப்பாரா? இல்ல, குதிரை பேரம் நடக்கல அப்படிங்கறத முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே சார்? ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் மௌனம்ங்கிறது குதிரை பேரம் நடந்ததுங்கிறது ஒத்துக்கிறதுக்கு சாட்சியா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பா வந்துடுது. இப்ப இந்த அச்சமூட்டக்கூடிய டெமோக்ராட்டிக் சூழலை நம்ம அச்சத்தோட பாக்குறோம், கவலையோட பாக்குறோம். பிஜேபி செய்தால் தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு தாவேக்கா செய்யும் போது தப்பு தான். நமக்கு செயல் தான் முக்கியமே தவிர செய்யக்கூடிய ஒரு முக்கியம் கிடையாது. செய்யக்கூடியவர் என் ஃப்ரெண்டு, அதனால நான் விட்டுறேன். செய்யற வேலை ஜனநாயகத்தை கொலை செய்யற வேலை, அதனால அதை நான் எதிர்க்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். இப்போ ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. இது குதிரை பேரம் அதுக்குள்ள ஒரு போல எல்லாரும் அவங்களா வாலண்டியரா சேர்றாங்க, கட்சிக்கு தான் ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் கிளைம் பண்றது என்னன்னா, அடுத்த அதிமுக நாங்க தான், உண்மையான அதிமுக நாங்க தான். அதிமுக தொடங்கப்பட்டது திமுகவை அழிப்பதற்காக, அதிமுக தொடங்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு விழா நடக்குது. தாவேக்கால இருந்து நிறைய பேர் இணைகிறாங்க அந்த கட்சியில. கிட்டத்தட்ட அவங்களுடைய தொழிற்சங்கமும் உடஞ்சு இங்க ஜாயின் பண்ணுது. நிறைய அந்த விழா நடக்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க தான் அடுத்த அதிமுக, நாங்க தான் எம்ஜிஆர் வழியை உண்மையில பின்பற்றுறது நாங்க தான். நாங்க ஒரு ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம், அதனால எல்லாரும் இணைகிறாங்க அப்படின்னு அவர் இதை ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை, அல்லது குதிரை பேரம்குள்ள ஒரு போல எல்லாரும் விருப்பப்பட்டு ஜாயின் பண்றாங்க, இந்த கட்சியில ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால ஜாயின் பண்றாங்க. அப்ப விருப்பப்பட்டு பண்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல நீங்க பதிலளிக்க வேண்டிய விஷயம், அதிமுகவின் பிளவு அணியை நீங்க ஏன் சந்திச்சீங்க? திமுக தலைவரை சந்திச்சீங்க, அவர் திமுகவின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர். மதிமுக தலைவரை சந்திச்சீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரை சந்திச்சீங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரை சந்திச்சீங்க, கம்யூனிஸ்டுடைய தலைவரை சந்திச்சீங்க. அதிமுக தலைவரை சந்திக்கணும்னா நீங்க போய் எடப்பாடி பழனிசாமி தானே சந்திச்சு. எடப்பாடியை சந்திக்காமல் இருந்தது அப்படின்றதே அதை உடைப்பதற்கு ஊக்கப்படுத்துவது. நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு என் கூட வாங்க அப்படின்னு நீங்க மொத்தமா பாஜகவை சந்திக்காம மாதிரி இவங்களையும் சந்திக்காம விட்டுருந்தீங்கன்னா அது கேள்வியாக போறது கிடையாது. அதிமுகவின் ஒரு தரப்பை, அங்கீகரிக்கப்படாத தரப்பை நீங்க சந்திக்கிறீங்கன்னா அந்த தரப்பை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த அட்டம்ப்டை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். குதிரை பேரம் பத்தி பேசுறதுக்குலாம் ஏதாவது யோக்கியதை இருக்கா? நீங்க கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒரு நெகோசியேஷன் பண்ணீங்க, ஆதரவு அளிங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சீங்க. அப்ப என்ன சொன்னீங்க? நாங்க என்டிஏவில் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை சொன்னீங்கல்ல. அப்புறம் எப்படி காமராஜ் உங்களுக்கு கடிதம் கொடுத்தாரு? காமராஜ் கொடுத்த கடிதத்தை கம்யூனிஸ்டுகளிடமும் விடுதலை சிறுத்தைகளிடமும் ஐஎம்எல்ட்டையும் ஏன் மறைச்சிங்க? பப்ளிக்ல ஏன் அதை சொல்லல? பிரஸ்ல தொடர்ச்சியா ஐஎம்எல்ட்ட ஆதரவு வாங்குறதையும் கம்யூனிஸ்டுகள்ட்ட ஆதரவு வாங்குறதையும் விசிகாட்ட ஆதரவு வாங்குறதையும் சொன்னீங்கல்ல. அப்புறம் ஏன் காமராஜ்ட்ட அமமுக ஆதரவு வாங்குறத சொல்லல? டிடிவி தினகரன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா தாவேக்கா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்குமா? கடத்திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் சொன்னாங்களா? அப்ப அதை டிக்ளேர் பண்ணல, நீங்க டிக்ளேர் பண்ணல. காமராஜ் எனக்கு ஆதரவு தெரிவித்தார், அந்த ஆதரவையும் சேர்த்துதான் நாங்க கவர்னர் மாளிகையில கடிதம் கொடுத்திருக்கோங்கிறத அதிகாரப்பூர்வமா எந்த தாவேக்கா தலைவர்களும் ஒத்துக்கல. கடத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு நீங்க வீடியோ வெளியிடுறீங்க. அந்த வீடியோ ஏன் முன்னாடியே வெளியிடல? ஆதரவு தெரிவிச்சாருங்கிறத ஏன் அபிஷியலா சொல்லல? அப்ப அங்க நடந்தது என்ன பேரம்? குதிரை பேரம் இல்லைன்னா என்ன? குதிரை பேரம்னா இந்த ஜெனரேஷன் தெரியாது, ஒண்ணும் கிடையாது. காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறது இல்ல. ஏதாவது நான் உனக்கு ஆஃபர் பண்றேன், சொத்து சுகம் பதவி ஏதாவது கொடுக்குறேன், நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னுட்டு மேண்டேட்டை திருடுறதுக்கு பேர் குதிரை தீர்ப்புக்கு விரோதமாக ஸ்டீலிங் த மேண்டேட்னு சில பேர் பேசுறாங்க. தாவேக்கா தான் ஸ்டீலிங் த மேண்டேட். விஜய்க்காக ஓட்டு கேட்டது ஒரு அணி, எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்காக ஓட்டு கேட்டது ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு கேட்டது ஒரு அணி. இந்த அணியில் 3 அணியில எந்த அணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. எந்த அணியும் 118 நம்பரை தொடல. அப்ப யார் யாரோடு சேர்ந்தாலும் அது ஸ்டீலிங் த மேண்டேட் தான். யார் யாரோடு சேர்ந்தாலும் அது சந்தர்ப்பவாதம் தான், அது ஜனநாயகம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கேட்டது இந்த அணியில தான் நின்று கேட்டோம். இப்ப 2006 நீங்க உதாரணமா சொல்லுவீங்க. 2006ல ஆஸ் அன் திமுகங்கிற கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம். கலைஞர் தான் முதலமைச்சர்னு கேட்ட அந்த அணி இருக்குல்ல, அந்த கூட்டணி 160 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிச்சு. ப்ரீ போல் அலையன்ஸ் மெஜாரிட்டி வாங்குறது வேற, போஸ்ட் போல் அலையன்ஸ்
வந்து நீங்க கிரியேட் பண்றீங்கனால அது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்றீங்கல்ல சார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதனால அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க உதவணும் அப்படிங்கிறீங்கல்ல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக 20 எம்பிக்கள் போய் 22 எம்பிக்கள் போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தா நாங்கெல்லாம் அது ஜனநாயகம்னு அமைதியா இருந்திருப்போமா? இல்ல, எங்களுக்கு கொள்கையினால நாங்க ஆதரவு தெரிவிக்கல. உங்க கொள்கை எங்க போச்சு? காங்கிரஸோட கொள்கை ஏன் நீங்க அதை ஆதரவு தெரிவிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா எழுது. இன்னொன்னு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா கர்நாடகால பிஜேபி தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துச்சு போன எலெக்ஷன்ல. ஏன் கர்நாடகாவுடைய பிஜேபி அணியில் இருந்த ஜேடிஎஸ் உடைச்சு கொண்டு வந்து ஜேடிஎஸ் நீங்க ஆட்சி அமைக்க உதவுனீங்க? மகாராஷ்டிரால வந்து பிஜேபி தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துச்சு. ஏன் நீங்க வந்து பிஜேபி அணியை உடைச்சு நீங்க போய் ஆட்சி அமைக்கணும்னு அட்டம் பண்ணீங்க? அன்னைக்கு பாஜகவை தடுப்பது, ஒரு நாசகார சக்தியை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற முடிவை நாம எடுத்தோம்ல. இன்னைக்கு ஏன் அந்த முடிவை உங்களால எடுக்க முடியல? விஜய் பிஜேபியை தடுப்பார்னு சொன்னா விஜய் சிரிக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு நியாயமான ஜஸ்டிபிகேஷன். எல்லாரும் சொல்றதும் அதானே. விஜய் வந்து பிஜேபி வேணான்னு இந்த ஃபேக்ஷனை சூஸ் பண்ணிருக்காரு, திமுக கூட்டணியை சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதுதான் அவருக்கான நியாயமாக சொல்லப்படுறது. இல்ல, அதுக்கு ஏதாவது சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இருக்கு? பாஜகவை விஜய் கடுமையாக எதிர்த்தார், அட்லீஸ்ட் மென்மையாக எதிர்த்தார். கொள்கை எதிரின் ஒரே ஒரு இடத்துல சொல்லிட்டு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டீங்க. யார் அந்த வேலையை செய்தது? கொள்கை எதிரின்னு நிறுத்தி கேள்வி கேட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கிடையாது. நீங்க உங்க ஜனநாயகம் பிரச்சனைக்கு படத்துக்கு பிரச்சனை வந்துச்சுல்ல, பிஜேபி எதிர்த்து பிஜேபி பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்டீங்களா? திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்துச்சுல்ல, பிஜேபியை பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்டீங்களா? நாடு முழுக்க சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல, பிஜேபி பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்டீங்களா? இப்படி எதுக்கும் நீங்க கேள்வி கேட்கல. டீலிமிட்டேஷன் பிரச்சனைல பிஜேபி பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்டீங்களா? நோ, நத்திங். இதெல்லாம் கட்சியா ஆட்சி வந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. கண்டிச்சு எதிர்கட்சிகள் பேசுது. எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், இளைஞரணி செயலாளர் பேசியிருக்கிறார். நீங்க என்னைக்கே வாய் திறந்திருக்கீங்களா? நீட் முறைகேடு, திராவிட கழகம் நடத்தின ஆர்ப்பாட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்துக்கிட்டு தன்னுடைய எதிர்ப்பு பதிவு செய்திருக்கிறது. தாவேகா பேசுனுச்சா? இல்ல. அப்ப பாஜகவை இந்த இடத்தில் விஜய் எதிர்த்தார், அதனால நாங்க அவர் ஆதரிச்சோம். எதிராச்சல் உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு நம்ம கேட்பவும் மாட்டோமா? எது ஹெவியா அட்ராக்ட் பண்ணுச்சு? அதாவது விஜயின் எந்த பாஜக எதிர்ப்பு கூற பார்த்து நீங்க வந்து அவரை நோக்கி நகர்ந்தீங்க? ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. பாஜகவுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது எதையும் விஜய் செய்ய மாட்டார். பினராயி விஜயன் மீது ரெய்டு நடத்தினா பாஜகவுக்கு பிடிக்கும், அதை எதிர்த்தா பாஜகவுக்கு பிடிக்காது. விஜய் அதை எதிர்க்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பினராயி விஜயன் மீது நடத்தப்பட்ட ரெய்டு ஜனநாயக விரோதமானது, அது பழிவாங்கும் அரசியல். ஒரே ஒரு வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. இந்த வீடியோ பதிவு செய்யப்படுற நேரம் வரைக்கும் சொல்லல. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போய் பார்த்தா பிஜேபிக்கு பிடிக்காது. டெல்லி வரைக்கும் போவாரு, மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் பார்த்துட்டு திரும்பி வந்துருவாரு. கூட்டணி கட்சிகள் யாரையுமே பார்க்கல, சிபிஎம் ஹெட் ஆஃபீஸ் ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தா பிஜேபிக்கு பிடிக்காது. மெயினா ராகுல் காந்தியை பார்த்திருக்கணும். அவரு வெளிப்படையா இதெல்லாம் கூட விடுங்க. நீங்க தானே சொன்னீங்க கேரளாவுடைய முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியேற்பு விழால வந்து ராகுல் கலந்துப்பாரு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. விஜய் கலந்துப்பாருன்னு சொன்னீங்கல்ல, கலந்துக்கிட்டாரா? ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனாரா? வாழ்த்து அனுப்புனாரா? காங்கிரஸ்காரர்கள் வந்து இப்ப புதுசா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதிகாரம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு வந்து மரியாதை தான் முக்கியம். விஜய் கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா? கேரள முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்காததான் அவர் கொடுத்த மரியாதை. ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பாததான் அவர் கொடுத்த மரியாதை. அதே போல வந்து ஒரு குறைந்தபட்ச வாழ்த்து ட்விட் கூட போடாததுதான் விஜய் உங்களுக்கு கொடுத்த மரியாதை. டெல்லிக்கு போயிட்டு சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திக்காம திரும்புறது தான் விஜய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இதுக்கு பதில் இருக்குல்ல, ஏன் சந்திக்கலங்கிற பதில கிறிஸ்டோபர் கொடுத்திருக்காரு. யார் கொடுக்கணும்? அடிமாடா போறதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க ஊர்ல. அப்படி போறீங்க நீங்க. இந்த பதில யார் கொடுத்திருக்கணும்? நாங்கள் அரசு நிமித்தமாக வந்தோம், அதனால கூட்டணி கட்சிகளை சந்திக்கல அப்படின்னு தாவேக்கா தானே சொல்லியிருக்கணும். நீங்க என்ன மவுத் பீஸா, டூல் கிட்டா? அத நீங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு எவ்வளவு தரந்தாலும் கீழே இறங்கி போயிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பெத்த பர்ஸை பார்த்துட்டீங்க, அதனால ஜம்ப் அடிச்சிட்டீங்க. பர்ஸ் கையில வந்துட்டதுனால, சோஃபா கையில வந்துட்டதுனால எல்லாத்துக்கும் நீங்க நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. மற்றபடி இந்த கண்ணியம் மரியாதை இதெல்லாம் திமுக உங்களை கண்ணியத்தோடு மரியாதையோடு நடத்தினது மாதிரி இந்த நாட்டில் எந்த கட்சியும் உங்களை நடத்தவும் முடியாது, நடத்தவும் இல்லை. பர்சனலா அஃபெக்ட் ஆனவன் திமுக தான் சார். காங்கிரஸால் இந்த நாட்டில் அதிகம் துன்பப்படுத்தப்பட்டது பிஜேபி கிடையாது. காங்கிரஸால் இந்த நாட்டில் அதிகம் துன்பப்படுத்தப்பட்டது திமுக தான். எமர்ஜென்சியா இருக்கட்டும், 91 ராஜ்யசபாக்கு பிறகான கலவர சூழலா இருக்கட்டும், இப்படி கண்டினியூஸா தேவையில்லாத ஊழல் பலிகளா இருக்கட்டும், அவ்வளவையும் சுமந்தது திமுக தான். ஆனா அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸோடு நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு.
இந்த நாட்டுல மதவாத சக்திகள் தலையெடுக்க கூடாது, இந்த நாட்டுல கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, பாஜக மாதிரியான ஒரு நாசகார சக்தியை எதிர்க்கணும்னா ஒரு ஒருங்கிணைந்த முன்னணி தேவைங்கிற அக்கறையின் விளைவுதான் இங்க பர்சனல் ஊண்ட தூக்கி போட்டுட்டு காங்கிரஸோட இருந்தோம். இன்னைக்கு பாஜகங்கிற வார்த்தையை, RSSங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு தலைவர் தான் RSS எதிர்ப்பு முகமையின் அடையாளம். நீங்க போய் இன்னைக்கு நிக்கிறீங்கன்னா வரலாறு உங்களை எப்படி காரி துப்பாது. ஒரு நிபந்தனை வச்சிருந்தாங்க ஜாயின் பண்ணும்பொழுது ADMK, ஐ மீன் பிஜேபி NDA அலையில இருந்து நீங்க அதாவது வந்து கொண்டு வந்தீங்கன்னா அதை நாங்க எதிர்ப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூட்டணிக்கு அந்த நிபந்தனையை வச்சுதான் அவங்க கூட்டணியில போய் ஜாயின் பண்ணாங்க. அதன்படி கொடுக்கல. SP வேலுமணி ஃபேக்ஷன் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட இந்த நிபந்தனை அமைச்சரவையில இடம் கொடுக்கறது அப்படின்னு இந்த நிபந்தனையினால அவங்க ஆதரவு கொடுக்காம இல்ல. 10 நாள் ஏன் டிலே பண்ணீங்க? 10 நாள் டிலே பண்ணதுக்கு காரணம் SP வேலுமணி CV சண்முகம் தரப்பில் 3/2 பங்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிட்டுனா 32 பேர் அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அவங்கள அணியில சேர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் 10 நாள் வெயிட் பண்ணது. ஆனா எதிர்பாராத விதம் என்னன்னா ஸ்பிளிட் 2/3 இல்லாம அந்த கட்சித்தாவல் தடை சட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாயிடுச்சு. நீங்க அவ்வளவு யோக்கியமா இருந்தா கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மீது உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஸ்பீக்கர் தான் அதை பண்ணணுமா? ஸ்பீக்கர் தான் நடக்கும். ஸ்பீக்கர் என்ன பண்றாரு? இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏன் செய்யல? தாவேகா யோக்கியமான சக்தியா இருந்தா நாங்க வந்து பிஜேபி கூட ADMK கூட நெகோசியேட் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அமைச்சரவை ஏன் 10 நாள் டிலே பண்ணீங்க? ஏன் போய் பாத்தீங்க முதல்ல? 3வது ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆதரிச்சு ஓட்டு போட்டது கட்சித்தாவல் தானே, விப்புக்கு எதிரானது தானே, ஏன் நீங்க அந்த நடவடிக்கை எடுக்கல? எனக்கு டைம் இருக்குன்னு அவர் சொல்லலாம், அது ஆளுநர் சொன்ன காரணம். as soon as possible எனக்கு கான்ஸ்டிடியூஷன் டைம் ஃப்ரேம் கொடுக்கலன்னு ஆளுநர், பிஜேபியினுடைய ஆளுநர் என்ன ஸ்டாண்ட சொன்னாரோ அதே ஸ்டாண்ட இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. அப்படிதான் அர்த்தம். அப்ப நீங்க வந்து அங்க நெகோசியேஷன் நடந்திருக்கு, நெகோசியேஷன் ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா சட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருந்ததுனால 2023 மகாராஷ்டிரா வழக்கினுடைய தீர்ப்பு பழனிசாமிக்கு தான் சாதகமா இருக்கு. கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தான் சாதகமா இருக்கு. அதனால நீங்க உடைச்ச உடைப்பு 2/3 உடையாம கொஞ்சம் கம்மியா உடைஞ்சிருச்சு. அதனால வேற வழி இல்லாம விட்டுட்டீங்க. சோ மேண்டேட்டை வந்து காங்கிரஸ் சொன்னுச்சுனாலயோ அல்லது கூட இருந்த சக்திகள் சொன்னாங்கிறதுனாலயோ அவங்க அதை தடுக்கல, அதுல இருந்து விலகல. 2/3 ஸ்பிளிட் நடக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு லீகலா அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுனால வேற வழியே இல்லாம எல்லா சதி திட்டமும் தோத்து போனதுனால இன்னைக்கு வந்து நீங்க அணியில சேர்த்துக்கலையே தவிர, அமைச்சரவையில சேர்த்துக்கலையே தவிர வேற அப்படி கிடையாது. இந்த 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைக்கிறாங்க அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க? அவங்களுக்கான ஒரு இண்டிபெண்டா ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வரதுக்கான வேலையை செய்யறாங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் உடைக்க பார்த்தாங்க, அந்த அணியை அமைச்சரவையில சேர்த்துக்க பார்த்தாங்க, அது சக்சஸ் ஆகல. சரி, அவங்க தனியாவே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழலை யோசிச்சு பார்த்தாங்க. ஆனால் CV சண்முகம் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக MLAக்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க தொடங்கிட்டாங்க. சந்திக்க தொடங்கின பிறகுதான் இந்த ராஜினாமா நடக்குது. அந்த சந்திப்புக்கு முன்னாடி ராஜினாமா நடக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இவங்க எடப்பாடியை சந்திக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் போயிடுவாங்கிற அச்சத்தின் விளைவாக 4 பேரை அவசர அவசரமா கூப்பிட்டு ராஜினாமா பண்ண வச்சாச்சு. இப்ப இது யாருக்கு வைக்கக்கூடிய ஆப்பு? யாரின் மீது நம்பிக்கை இல்லாம இந்த அணிச்சேர்க்கை நடக்குது? திமுக மேல நம்பிக்கை இல்லாதனாலயா? அதிமுக மேல நம்பிக்கை இல்லாதனாலயா? கூட சேர்ந்திருக்கக்கூடிய தோழமை சக்திகளின் மீது தாவேக்காவுக்கு நம்பிக்கை இல்லாதனுடைய விளைவுதான் இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில சேர்த்தது. கலைஞரை பத்தி சொல்றாங்க அவங்க உண்ணா 2006-11 அந்த அரசு வந்து அந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ கடந்த ஆட்சியில இருந்த அமைச்சர்கள்ல ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட அதிமுகல இருந்து வந்தவங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான அரசியல்? OPS அவர் வந்து இந்த டேர்ம்ல வின் பண்ணிட்டு முடிகிற டைம்ல திமுக வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, ரவீந்திரநாத்தும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, கண்டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு OPS வந்து ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு. அப்போ இதெல்லாம் வந்து இது ஒரு அரசியல் அப்படின்னா விஜய் பண்றது ஒரு அரசியல் தான், எதுக்கு நீங்க இதுக்கு மட்டும் குதிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. OPSம் மனோஜ் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும், வைத்தியலிங்கம் அவர்களா இருக்கட்டும், இவர்கள் யாரும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வரல. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் MLAக்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை ரிசைன் பண்ணிட்டு வந்து திமுக சேர்ந்தாங்க. அதுவும் இன்னைக்கு விஜய் பண்ற அயோக்கியத்தனமும் ஒண்ணு கிடையாது. 2006-11 கவர்மெண்ட்டை நீங்க தெளிவா பார்க்கணும். அங்க வந்து திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்ல, அட் சேம் டைம் திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு. அது எதிர்கட்சிகளையோ எதிர் கூட்டணியோ உடைச்சிட்டு அமைக்கப்பட்ட ஆட்சி இல்லை. 1. 2வது, அங்க ஒரு ஓரல் நெகோசியேஷன் நடந்தது. எப்படின்னா, பாண்டிச்சேரியில மெஜாரிட்டி இல்லாத காங்கிரஸ் நீங்க ஆட்சி அமைச்சுக்கீங்க, இங்க எங்களை வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. சென்ட்ரல்ல அன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு.
சரி, காங்கிரஸ் இல்லைன்னா அந்த ஆட்சி கவுந்திருக்குமானா அதுவும் கிடையாது. அங்க பாமகங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தது. காங்கிரஸ் இல்லைனாலும் அந்த ஆட்சி நிலைச்சிருக்கும். மூணாவது, அந்த காலகட்டத்துல 3 எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் கிடையாது, இங்க இருந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆப்போசிஷனுக்கும் போனார். அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் திமுகவுக்கு வரார். அது 20 நாள்ல நடந்தது கிடையாது, 3 ஆண்டுகள் கழித்து நடந்தது. அதுவும் ஏடிஎம்கே நீக்கின பிறகுதான் வந்தார். மதிமுகல இருந்து வந்தவர்கள்ல ஒருவேளை நீங்க அதுல 3 இடைத்தேர்தல், மதுரை மேற்குல இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ ஏடிஎம்கேனுடைய கேண்டிடேட் எம்எல்ஏ இறந்து போனதுனால நடந்துச்சு. மதுரை மேற்கு இடைத்தேர்தல்ல ஜெனரல் எலெக்ஷன்ல அங்க திமுக நிக்கல, காங்கிரஸுக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி நடந்துச்சு. கலைஞர் குதிரை பேரை நடத்தணும், இந்த 118ங்கிற நம்பர் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த சீட்ல இடைத்தேர்தல் திமுக தான் நிறுத்திருப்பாரு. திமுக நிக்கல, அங்க இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் தான் நின்னுச்சு. தோத்து போன காங்கிரஸ் தான் நின்று ஜெயிச்சிச்சு. அதே போல தொண்டாமுத்தூர்ல கண்ணப்பன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் வந்து வெக்கேட் ஆறதுனால, அவர் அந்த ரிசைன் பண்ணதுனால அங்க வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அப்ப கலைஞர் நினைச்சிருந்தா, குதிரை பேரம் நடத்துறவரா இருந்தா திமுக கேண்டிடேட் தானே போட்டிருப்பாரு. அன்னைக்கு வந்து தொண்டாமுத்தூர்லயும் மதுரை மேற்குலயும் காங்கிரஸ் நின்னதுனால காங்கிரஸ்க்கே இடைத்தேர்தலில் வாய்ப்பு வந்து கலைஞர் கொடுத்தார். ஈரோடு கிழக்குலையும் முதல் முறை வந்து ஈரோடு கிழக்குல முதல் முறை காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. 2வது முறை காங்கிரஸோடு நடந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் திமுக நின்றுச்சு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இதுல அம்பாசமுத்திரத்துல எசகி சுப்பையா ரிசைன் பண்ணார்ல, அந்த சீட்டை எதிர்த்து நின்ன காங்கிரஸ் கொடுப்பீங்களா? மரியாதை காங்கிரஸுக்கு தேவை மரியாதை தானே. வாங்கி நிப்பீங்க? நிக்க முடியுமா உங்களால? கேட்க முடியுமா முதல்ல உங்களால? அப்ப என்ன மரியாதை முக்கியமா இருக்கு? அப்ப அடிப்படையில் 2006-11 நடந்ததுங்கிறது இயல்பான அரசியல். இன்னைக்கு நடக்கிறது குதிரை பேர் அரசியல். அன்னைக்கு 118ங்கிற நம்பரை வந்து கலைஞர் பார்க்கல, கூட்டணி கட்சிகளை நம்பினார். இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையும் விஜய் நம்பல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்குதான் இந்த உடைப்பு எல்லாமே நடக்குது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கும் காரணம் அப்படின்றது இன்னைக்கு கூட ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு, அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி அமைக்க பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம் ஆக பார்த்தாரு, உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆக பார்த்தாங்க, இது வந்து மக்களினுடைய மேண்டேட்டை திருடுறது, அதெல்லாம் சரி செய்வதற்கு தான் நம்ம இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடந்தது. இதை வந்து ஒரு அக்யூசேஷனா முன்வைக்கிறாங்க. திமுக அதிமுக சேர ட்ரை பண்ணாங்க, இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய, இவ்வளவு நாள் 2 பேரும் வந்து அப்ப நடிச்சிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுதான் அடிப்படைன்னு சொல்லப்படுது. எல்லாம் 2 விஷயம். திமுக அணியை எதிர்த்து தான் நீங்க 108 சீட் ஜெயிக்கிறோம், உங்களை எதிர்த்து தான் நாங்க வந்து அணியா 70 சீட் ஜெயிக்கிறோம். அப்ப அது ஸ்டீலிங் த மேண்டேட்னா பிசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இவர்களோடு ஆட்சி அமைப்பதும், ஐயுஎம்எலோடு நீங்க ஆட்சி அமைப்பதும் ஸ்டீலிங் த மேண்டேட் தான். அப்ப மத்தவங்க பண்ணா அயோக்கியத்தனம், நாங்க பண்ணா யோக்கியம்னு இல்ல, நீங்க பண்ணதும் அயோக்கியத்தனம் தான். நம்பர் 1. நம்பர் 2, திமுக அதிமுக இணைப்புங்கிறத 2 தரப்பிலிருந்து யார் ஒருவரும் அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கல. 2 பேருமே அபிஷியலா அதை மறுத்திருக்கோம், 2 தரப்புமே மறுத்திருக்கோம். 3வது விஷயம், திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிராக்டிக்கலா அந்த நம்பர்ஸ் இல்லை. பிஜேபி இருக்கிற இடத்துல திமுக இருக்காது, அதுல நாங்க வந்து உறுதியா இருக்கோம். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பின் அரசியல் முகம் காங்கிரஸ் கிடையாது, இன்னைக்கு திமுக தான். பிஜேபியை கண்டெயின் பண்ற போர்ஸா இந்தியாவில காங்கிரஸ் கிடையாது, திமுக தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை தொடர்ச்சியா தடுத்து நிறுத்திய சக்தியாக இருக்கு. பிஜேபியோடு சேர்ந்தா அது தற்கொலைங்கிற அரசியல் சூழலை உருவாக்குனதே நாங்க தான். அது இந்தியா முழுக்க வேற எந்த கட்சியும் கிடையாது, எங்க அளவுக்கு எஃபெக்டிவா எடுத்தவங்க கிடையாது. சோ இருக்க முடியாது. பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்காதுங்கிறது விசிக அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. அப்புறம் வந்து பிஜேபி இருக்கிற இடத்துல முஸ்லிம் லீக்கோ அல்லது திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழமை இயக்கங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இதெல்லாம் காம்பினேஷன் போட்டு பாத்தீங்கன்னா இந்த 118ங்கிற நம்பர் அங்க வந்திருக்காது. இவங்க சொன்னாங்கல்ல சோர்ஸ் சொன்னுச்சுன்னு, அந்த சோர்ஸ் தகவல் வரத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் அங்க போயிடுச்சு. முடிச்சோடனே போயிட்டாங்க. அப்புறம் என்ன, நீங்க என்ன யோக்கியமா பேசுறீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள் பண்ணக்கூடிய குதிரை பேர அயோக்கியத்தனத்தை, கட்சி உடைப்பு, ஜனநாயக படுகொலையை, காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் செய்துவிட்டு போன துரோகத்தை மடைமாற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் வேணும். அதனால நடக்காத திமுக அதிமுகவை கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போறாங்க. தான் அயோக்கியன்னு சொல்றதுக்கு எதிரில் இருக்கவன அயோக்கியன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மோசமான அரசியல் உத்தியை தவிர வேற ஒண்ணும் கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றி சூர்யா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே
நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.